வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய புதுமையான தலைப்பில் பேச போகிறோம். அது என்னன்னா, நம்ம உடலில் தூய்மை பணியையும் புதுப்பிக்கும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாது உப்பு. ஆம், அதுதான் காலி சல்ஃப். இந்த பேச்சை கேட்டு முடிக்கும்போது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி உணர்வீங்க. ஆரோடும் போக்கோட நீரோடும் போக்கோட, அதுபோல உடம்பில் கழிவுகள் சேராம சீராக வெளியேறணும். காலி சல்ஃப் உடலின் வசந்த காலம் புதுப்பிக்கும் ரகசியம். காலி சல்ஃப் என்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான தாதுப்புக்களில் ஒன்றுங்க. இதனுடைய முழு பெயர் காலி சல்ஃபியூரிக்கம். இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? நம்ம சருமத்தில், சளி சவ்வுகளில், மியூக்கஸ் மெம்பரேன்ஸ், சுவாசிக்கும் பாதையில், இரத்த சிவப்பு அணுக்கள்னு பல இடங்களில் இது நிறைஞ்சிருக்கு. இதைத்தான் பயோகெமிக் சிஸ்டத்தில் டிஷ்யூ ஆக்சிஜனேட்டர் அல்லது சர்மம் மற்றும் சளி சவ்வு உப்பு, ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் சால்ட்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணுறோம். பழைய குப்பைகளை, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தூக்கி போடுறோம். அப்போ தான் வீடு பளிச்சுன்னு இருக்கும், புதுசாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய உடம்பும் அப்படித்தான். நம்ம உடலில் பழைய செல்கள், கழிவுகள், தேவையில்லாத திரவங்கள் எல்லாம் வெளியேற்றணும். அப்போ தான் புது செல்களும் புதிய சக்தியும் உருவாகும். இந்த கிளீனிங்க்கு தேவையான உதவக்கூடிய இந்த முக்கிய காரணி தான் காலி சல்ஃப். இந்த சத்து குறையும் போது என்ன ஆகும்? வீட்டில் குப்பைகள் சேர்ந்த மாதிரி நம்ம உடம்பில் சேரும். சருமத்தில் பிரச்சனைகள் வரும், சுவாசிப்பது கஷ்டமாகும், சளி கட்டிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உடலே அடைச்சிக்கிட்ட மாதிரி உணர்வீங்க. இப்போ இந்த காலி சல்ஃபை நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்ப்போம். இருக்கும்போது பல்லு குத்தாதவன் இல்லாத போது ஒரு பல்லுக்கு ஆசைப்படுவான். உடம்பு சுத்தமாக இருந்தால்தான் பிற்காலத்தில் நம்ம எந்த கஷ்டமும் இல்லை. காலி சல்ஃப் தரக்கூடிய வாழ்க்கை பாடங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நம்ம வாழ்க்கை ஒரு ஆற்றை போலதாங்க. அது எப்படி மாசுபடாமல் ஓடணும்னு காலி சல்ஃப் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாழ்க்கையில் சில சமயம் பழைய நினைவுகள், பழைய கவலைகள், பழைய பழக்க வழக்கங்கள் நம்மளை பிடிச்சு இழுக்கும். அதெல்லாம் ஒரு பழைய கசடு மாதிரிங்க. அதை நீக்கினா தான் புதுசுக்கு இடம் கிடைக்கும். காலி சல்ஃப் உடலில் தேங்கிய கழிவுகளை நீக்கி புதுப்பிக்கிறது போல நம்ம மனசில் இருக்கும் பழைய கசடுகளை நீக்கி புது சிந்தனைகளுக்கும் புது வாய்ப்புகளுக்கும் வழி கொடுக்கும். ஒரு பாம்பு தன் தோலை உரித்து போடுறது போல நாமும் சில பழைய விஷயங்களை உரித்து போட்டுட்டு புது மனிதனாக மாற வேண்டும். புதியன புகுதலும் பழையன கழிதலும், இது காலந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விதி. மாற்றங்களை நாம் வரவேற்க வேண்டும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது நம்ம உடலில் மட்டுமல்ல, மனதிலும் புதியனவற்றை வளர்க்க வேண்டும் என்பதன் குறியீடு. தெளிவான சுவாசம், தெளிவான எண்ணங்கள். சளி, இருமல், ஆஸ்மான்னு மூச்சு விட கஷ்டப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு தெளிவில்லாமல் மூச்சு திணறலோடு இருக்கும். அதே மாதிரி தாங்க மனசில் குழப்பம், எரிச்சல், நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது. காலி சல்ஃப் உடல் ஆக்சிஜன் ஓட்டத்தை சீராக்கி செல்களை புத்துணர்ச்சியாக்கிற மாதிரி நம்ம மனசுக்கும் ஒரு தெளிவையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். மூச்சு இருந்தால்தான் மூட்டையை சுமக்கலாம்.
தெளிவான சுவாசமும் தெளிவான சிந்தனையும் தான் நமது வாழ்க்கைக்கு ஆதாரம். காலி சல்ஃப் மஞ்சள் நிற வெளியேற்றங்களை, அதாவது சளி, சீல் போன்றவற்றை வெளியேற்றுவது உதவும். இது ஒரு வெளிப்படையான தன்மையை குறிக்கிறது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்குவோம். அதனால் மனசு பாரமாயிடும். அதை வெளிப்படையாக பேசி ஒரு சமரசம் பண்ணி வெளியேற்றினால்தான் மனசும் லவ்வாகும். ஒரு மேகம் மழை பெய்ந்தால் அது வெற்று ஆகிறது. அதே போல் மனபாரத்தை வெளியேற்ற வேண்டும். மனம் சில சமயங்களில் ஆபத்தானது. உள்ளிருக்கும் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதன் மூலம் மனத்தீர்வுகளை கண்டறியலாம். சருமம் பிரச்சனைகள், அரிப்பு, செதிலாக உதிர்வது, மஞ்சள் நிறப்போக்கு, இதற்கெல்லாம் காலி சல்ஃப் உதவும். சர்மம்ங்கிறது இந்த உடலில் மிகப்பெரிய உறுப்பு. அது நம் ஆரோக்கியத்தின் கண்ணாடி மாதிரி. அதே போல் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதனுடைய ஒரு பிரதிபலிப்பு. உள்ளே சுத்தமாக இருந்தால்தான் வெளியே பளபளக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உடலில் ஆரோக்கியம் சர்மத்தில் பிரதிபலிக்கும். சரி, இப்போ காலி சல்ஃப் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக அமையுதுன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம். இதை சொன்னது அழகா, இதுக்கும் இதுவான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. காலி சல்ஃப் உடலின் அசுத்த நீக்கும் பணியை மேற்கொள்வது போல செயல்படுதுங்க. இது நமது உடலின் இயற்கை வடிகட்டின்னு கூட சொல்லலாம். சரும பிரச்சனைகள், ஸ்கின் கண்டிஷன்ஸ். காலி சல்ஃப் சரும ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. குறிப்பாக தோல் உரிதல், டெஸ்குவமேஷன், செதிலாக உதிர்தல், மஞ்சள் நிற மேலோடுகள், எல்லோ ஸ்கேல்ஸ், அரிப்பு, வறண்ட சருமம், பொடுகு, டேண்ட்ரஃப் போன்ற பிரச்சனைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சில வகையான எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் போன்ற நாள்பட்ட தோல் வியாதிகளுக்கு இது பயன்படுகிறது. கண்ட உணவை உண்ணாதே, கண்ட நோயில் விழாதே. சர்ம ஆரோக்கியம் நம்ம உணவு பழக்கத்தை சார்ந்தது. மஞ்சள் அல்லது பச்சை நிற பிசுபிசுப்பான சளி வெளியேறும் போது சளி, இருமல், நாள்பட்ட மூக்கு ஒழுதல், கிரானிக் கட்டார், ஆஸ்மா, குறிப்பாக மஞ்சள் சளியுடன் கூடிய ஆஸ்மா, மூக்கடைப்பு, நேசல் கன்ஜெஷன் போன்றவற்றிற்கு காலி சல்ஃப் மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. இந்த சளியை நீர்த்து போக செய்து எளிதாக வெளியேற்ற உதவும். மூச்சு முட்டினால் மோட்சம் கிடைக்காது. சுவாசம் சீராக இருந்தால்தான் உயிர் நிம்மதியாக இருக்கும். உடலில் ஏற்படக்கூடிய அழற்சி, இன்ஃப்ளமேஷன் 3 நிலைகளில் நடக்கும். காலி சல்ஃப் 3வது நிலையான கழிவுகளை வெளியேற்றும் நிலையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காதிலே சீல் வடிதல், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி இயர், கண்ணில் இருந்து மஞ்சள் திரவம் வடிதல், எங்கே இருந்தாலும் மஞ்சள் திரவமாக இருக்கணும் கலர். மூட்டுகளில் நாள்பட்ட வீக்கம், கிரானிக் ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் போன்ற பிரச்சனைகளுக்கு இது உதவும். அழற்சி இருந்தால் ஆரோக்கியம் இல்லை. வீக்கங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. தலையில் பொடுகு மற்றும் முடி உதிர்தல், டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் லாஸ், மஞ்சள் நிற செதிலான பொடுகுகளுக்கு காலி சல்ஃப் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முடி உதிர்தலை கட்டுப்படுத்த உதவும். அழகான கூந்தலுக்கு ஆரோக்கியமான உச்சந்தலை அவசியம். நாக்கிலே மஞ்சள் நிற பூச்சி, எல்லோ கோட்டிங் ஆன் தி டங், வாயு தொல்லை, ஃப்ளாட்டுலன்ஸ், நாள்பற்ற வயிற்று போக்கு, கிரானிக் டயரியா, குறிப்பாக மஞ்சள் நிற மலத்துடன் வெளியேறுவது போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கும் காலி சல்ஃப் பரிந்துரைக்கலாம். இது குடலினுடைய சளிசவுகளுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான குடல்
ஆரோக்கியமான உடல். காய்ச்சல், குறிப்பாக மாலை நேரங்களில் காய்ச்சல் அதிகமாகுதல், காய்ச்சல் குறைந்ததே உடல் காய்ச்சல் குறைந்து உடல் சோர்வாக இருக்கும் நிலை, அத கன்வல்சன்ஸ் ஆகியவற்றிலே காலி செல்ஃப் உதவும். இது உடலின் நச்சுப் பொருட்களை வெளியேற்றி விரைவாக மீள உதவும். காய்ச்சல் வந்தால் காயலட்சுமி தேவை. சத்தான உணவும் சரியான உணவும் மருந்தும் தேவை. முக்கிய குறிப்பு: இவை அனைத்தும் பயோகெமிஸ்ட்ரி துறையில் காலிசல்ஃபின் பரவலான பயன்பாடுகள். ஒரு பயோகெமிஸ்ட்ரி மருத்துவ நிபுணர் மட்டுமே உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க முடியும். வாழ்க்கைக்கு இந்த சுத்தப்படுத்தும் மற்றும் புதுப்பிக்கும் குணத்தை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது? மனசில் தேங்கி கிடக்கக்கூடிய பழைய கசப்பான அனுபவங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகளை வெளியேற்றி விடுங்கள். பேசி தீர்க்க முடியாது, மன்னித்து மறந்து விடுங்கள். புதுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய சிந்தனைகள், புதிய பழக்கங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் இவற்றுக்கு திறந்த மனதுடன் இருங்கள். உங்கள் வீட்டை, வேலை செய்யும் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள். மனதுக்கும் இது நல்லது. முடிந்தவரை நல்ல காற்றோட்டமுள்ள இடங்களில் இருங்கள். ஆழமாக சுவாசித்து பழகுங்கள். டீடாக்சிஃபை யுவர் மைண்ட். மனதின் குப்பைகளை, நெகட்டிவ் எண்ணங்கள், பொறாமை, கோபம் நீக்க தியானம், நேர்மறை சிந்தனைகள் இவையெல்லாம் உதவும். உடலில் தேவையற்ற கழிவுகள் சேராமல் இருக்க ஆரோக்கியமான சுத்தமான உணவுகளை உண்ணுங்கள். இறுதியாக, காலிசல்ஃப் என்பது வெறும் ஒரு தாது உப்பு இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நம் உடம்பை எப்படி சுத்தமாகவும் புதுமையாகவும் புத்துணர்ச்சியுடன் வச்சுருக்கோமோ அதே மாதிரி மனசையும் நம் வாழ்க்கையும் வச்சுருக்கோம்னு கற்றுக் கொடுக்குது. சுத்தம் சோறு போடும். உடல் சுத்தம், மனல் சுத்தம், வாழ்க்கை சுத்தம், இதுதான் நம்மை முன்னோக்கி செலுத்தக்கூடியது. வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும், ஒவ்வொரு சவாலிலும் இந்த காலிசல்ஃப் தரும் புதுப்பிக்கும் சக்தி, தெளிவு மற்றும் ஆரோக்கியத்துடன் எதிர்கொள்வோம். நாம் அனைவரும் காலிசல்ஃப் மனிதர்களாக எப்போதுமே புத்துணர்ச்சியுடன், சுத்தமான சிந்தனையுடன், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.